தேமுதிக இணைந்திருப்பதால் இதற்கு பலன் பிரேமலதா விஜயகாந்திற்கா அல்லது திமுக கூட்டணிக்கா சார்? யாருக்கு அதிக பலன்? திமுக கூட்டணிக்கும் 2 பேருக்குமே தான். காரணம் என்னன்னா, நான் ஏற்கனவே சொல்லிட்டு இருந்த மாதிரி கடலூர், சிதம்பரம், திண்டிவனம், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, சேலம் இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னோம்னா இந்த ஸ்ட்ரிப்ல வந்துட்டு தேமுதிகனுடைய பலம் வந்துட்டு தொகுதிக்கு தொகுதி ஒரு கணிசமான வாக்கு வங்கி வச்சிருக்கக்கூடிய ஒரு கட்சி அது. அதே போல தென் மாவட்டங்கள்ல விருதுநகர் உள்ளிட்ட சில தென் மாவட்டங்கள்ல அவங்களுக்கான பிரசன்ஸும் ஸ்ட்ரெங்தும் இருக்குது. அப்ப அந்த ஸ்ட்ரெங்த வந்துட்டு தான் திமுக வந்துட்டு ஒரு வெட்டுக்கான ஒரு அட்வான்டேஜ் அது கொடுக்குது, பாதகத்தன்மையை கொடுக்குது. எனவே அது வந்துட்டு அவர் முக்கியமா அவங்க கருதுவாங்க அப்படின்றது எதிர்பார்த்ததுதான். ரெண்டாவது வந்துட்டு இப்ப ராஜ்யசபா தேர்தல் அறிவிக்கப்பட்ட நிலையில 4 இடங்கள்ல வந்துட்டு ஒரு இடத்த விட்டு தருவாங்க திமுக. அது சதீஷுக்கு கிடைக்கும். அதனால அதுவும் வந்துட்டு நிறைவேறிடுது. அதனாலதான் வேகமா அந்த கூட்டணி வந்துட்டு முடிஞ்சிருச்சு. ஆனா இது அதிமுக பாஜக அமித்ஷா வந்து பல முறை இது தொடர்பாக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதாகவும் அது முடிவடையாமல் போவதற்கு என்ன காரணம் நினைக்கிறேன்? என்ன பின்னணி நடந்திருக்கும் சார்? அதுதான் இப்ப அதிமுக வந்துட்டு கொடுக்கறதுக்கு இடம் இல்ல. 2 எம்பிக்கு தான் அவங்க வராங்க. அதுல அவங்க ஒருத்தரை வந்துட்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு வந்துட்டு அன்புமணி ராமதாஸ்க்கு போயிடும் அநேகமா. அதுலயே பாத்தீங்க அப்படின்னோம்னா தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி ஜி.கே. வாசன் அப்படியே அவருடைய நிலைமை அப்படியே தான் தொங்குது. சோ மீதி இருக்கிற ஒரு இடத்த வந்துட்டு அவங்களுக்கு இன்னொருத்தர் கொடுக்க முடியாது. அதுல அதிமுகனுடைய ஒரு கேண்டிடேட் தான் போட முடியும். அதனால அவங்களால கொடுக்க முடியாத ஒரு நிலைமையில வந்துட்டு இருக்கு. பாஜகவுக்கு எதுவும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல வந்துட்டு வேறொரு மாநிலத்துல இருந்துட்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்பையும் வந்துட்டு பாஜக உறுதி கோரல எதுவும் பண்ணல. அதனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இது ரொம்ப முக்கியமானது இந்த நெகோசியேஷன். அசம்பிளி சட்டப்பேரவை தொகுதிகள் எல்லாமே மாநிலங்களவை தொகுதியையும் வந்துட்டு கேட்டு பெறுறது அப்படின்றது வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒண்ணு நெகோசியேஷன்ல. எனவே அது வந்துட்டு இங்க கிளிக் ஆயிடுச்சு. அவ்வளவுதான். அது நிறைய ஒரு கேள்வி சார். இந்த திமுக கூட்டணியில வந்து காங்கிரஸ் மற்றும் தேமுதிக உள்ளிட்ட பெரிய கட்சிகள் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இப்ப அதிமுக கூட்டணியை பொறுத்தவரை இதற்கு இணையான ஒரு எதிர்ப்பு அளிக்கக்கூடிய அளவுக்கு அந்த பலம் வாய்ந்ததா நீங்க இப்ப அதிமுக கூட்டணியை பாக்குறீங்களா? இல்ல, இது கூட்டணி பலத்தினால இந்த தேர்தல் நடக்க போறது இல்ல. இப்போ இது கூட ஒரு அட்வான்டேஜ் தான் நான் சொல்றேனே ஒழிய இதனாலே எல்லாம் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லல. திராவிட முன்னேற்ற கழக அரசுடைய சாதனைகள், மக்கள் நல திட்டங்கள், அதுவும் ஸ்டாலினுடைய அந்த தலைவர் அப்படின்ற அந்த ஒரு இமேஜ், திமுகவினுடைய கட்சி கட்டமைப்பு, திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளினுடைய பலம், இதெல்லாம் சேர்த்துதான் வந்துட்டு அதுக்கு நம்மளுக்கு வெற்றியை தரப்போகுது. வெறும் கூட்டணியினுடைய பலத்தை மட்டுமே நம்பி அதிமுக செய்யுது அப்படின்னோம்னா அது வெறும் வாக்கு வங்கி கணக்கு தான். அது அந்த கணக்கு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. இதில் இப்போதைக்கு காங்கிரஸ் கட்சியோட நெருக்கடி குறையும் நினைக்கிறீங்க சார் தேமுதிக இணைந்ததுனால? இல்ல, அது ஒரு காங்கிரஸ் கட்சி கூட இதுல ஒரு சிக்னல் போகும். நீங்க நினைக்கிற மாதிரி சீட் எல்லாம் தர முடியாது அப்படின்றதுக்கு. இது ஒரு இது 43 சீட்டு 93 சீட்டு அப்படிலாம் கேக்குறாங்க இல்லையா? அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. நாங்க இந்த மாதிரி ஒரு இது பண்ணிருக்கிறோம், பிக்ஸ் பண்ணிருக்கிறோம். சோ நீங்க பாத்துங்க அப்படின்ற மாதிரிதான் வரும்போது நேரடியா சொல்லுவாங்க. இத்தனை கட்சி இருக்குது, இவ்வளவு தூரம் இருக்கு, நாங்க கிட்டத்தட்ட 160 இடத்துக்கு குறையாத நாங்க போட்டி போட போறோம். மீதி இருக்கிறது 30+34 64 சீட்டு தான். இதுல நாங்க இவங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டோம்னா உங்களுக்கு இவ்வளவுதான் கொடுக்க முடியும், அதுக்கப்புறம் உங்க வசதி அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவாங்க திமுக. ஓகே, நன்றி சார்.